ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதிக்கிறதுக்காக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு அந்த சின்ன வெங்காயம்லாம் எவனையா கண்டுபிடிச்சான் அதுமாரி இருக்குது கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மீனை வாஷ் பண்ணிட்டு குழம்பு கொதிச்சோடனே மீன் குழம்பு கொதிச்சோடனே மீனை போட்டாச்சு. ஒன்றா மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கான வதக்கல் வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வராது, இருந்தாலும் ஃப்ளேவராச்சும் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு புதினா அரைச்சி ஊற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கிறத பார்த்தா செம்மையாக இருக்குது. தலை நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. மீன் குழம்பு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் கழுவி வச்சுருந்தேன். மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதையும் தூக்கி போட்டு பிரியாணி செய்யாச்சு. நார்மல் பிரியாணி செய்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் அப்படியே கொட்டினா அப்படி நிறைய கொட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை திருப்பி கரண்டியில் கொட்டி அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பித்தாச்சு. எல்லா மசாலாவுமே அதேமாரி கரண்டியில் கொட்டியே கிண்டினோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ப்ரான் பிரியாணி ப்ரான் ஃப்ளேவர் வரணுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை தாளித்து கொட்டலாம் அப்படின்னு பார்த்தா கரண்டில் எடுத்து பார்த்தா குழம்பு வந்து தனியாக தான் இருந்தது. பரவாயில்ல, தண்ணி மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மீன் குழம்பு சாப்பிட்டோம். ஆனால் ஃபிஷ்ஷு செம்ம ஃப்ளேவரோடு இருந்தது, செம்ம எம்மியாக இருந்தது வேறு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி ரைஸும் போட்டாச்சு. ப்ரான் பிரியாணிக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணியும் ரைஸும் சமமாக ஆனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து தம் போட்டாச்சு. தம் போட்டதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் சமமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தம் போட்டாச்சு. நல்ல ஃப்ளேவர் பயங்கரமாக அடிச்சிருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்மில் 20 மினிட்ஸ் தம்மில் இருந்ததுக்கப்புறம் இன்னொரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ எடுத்தால் பாருங்கள் எப்படி இருந்தது பாருங்கள். ப்ரான் பிரியாணி தாங்க. ப்ரானோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்ம வாசனை, அப்படியே ஓப்பன் பண்ண உடனே வீடே செம்ம வாசனையாக இருந்தது. ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் குழம்பு வச்சோம்ல, அதையும் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்தது. இதான் எங்களோட லஞ்சு.